தப்பு. எல்லாருமே ஒரு துறையில தானே இன்னொரு துறைக்கு வரோம். நேரடியாக பிறக்கும் போதே அரசியல்வாதியாக பிறகுறோம். எல்லாருமே ஒரு வேலை செஞ்சு தானே வரோம். இவருமே போலீஸ்ல இருந்து தானே வந்தாரு. இவர் லத்தி வச்சு 4 பேர் அடிச்சுட்டு இங்க வந்துட்டு அதே இது பண்றாரு நம்ம கேட்கலாமா? இன்னொன்னு விஜய் 50 படத்தை மேல அடிச்சிட்டாரு. எத்தனை படத்தை இடுப்பகில்னாரு? பேசக்கூடாது. பட் இப்படித்தாங்க பேசுவாங்க. அவ்வளவுதாங்க அவங்க ஸ்டாண்டர்ட். அவ்வளவு சினிமால இடுப்பகில்றதோ ரொமான்ஸ் காட்சிகள் நடக்கிறதோ உலகம் முழுக்க இருக்கு. இந்த விஜய் மட்டும் தான் நடிச்சாரா? தப்பு பண்ணிட்டு வந்தா சொல்லு. சும்மா ரோட்ல போற பொண்ணை இடுப்பக்கு பிடிச்சி இழுத்தாருன்னா சொல்லு. இவர் மேல பாலியல் வழக்கு இருக்கு, இது மாதிரிலாம் பாலியல் தொந்தரவுலாம் அத்துமீறல் பண்ணிட்டு வர இவர் அரசியலுக்கு வந்தா எப்படி இருப்பாருன்னு கேட்கலாம். அவர் ஒரு தொழில ஒரு சினிமால செஞ்சிருக்கிறாரு. அவ்வளவுதான் உங்க தரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இவங்களே போதும் கட்சியை அவங்களோட கட்சியை ஊத்தி மூட்டுறதுக்கு. அப்படிதான் தாட் ப்ராசஸ் இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதன் மனதளவு எவ்வளவு குவாலிட்டியா இருக்கானோ அந்த குவாலிட்டி தானே வெளியே வரும். அட்லீஸ்ட் ஃபில்டர் ஆகி வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஃபில்டர் ஆகி தான் வரும். நம்ம ஏன்னா மனசுக்குள்ள எவ்வளவு வக்கிரமும் கோபமும் குரோதம் இருந்தா கூட ஃபில்டர் பண்ணி தான் வெளியே வரும். ஃபில்டர் பண்ணாம அப்படியே வராது. ஃபில்டர் பண்ணி இப்படி இவ்வளவு வருதுன்னா அப்ப உள்ள எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு கூட விஷன் அவர்கள் இருக்காங்க, அவர்கிட்ட தான் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களை அண்ணாமலை அவர்கள் அப்படி பேசுனது சரியா அப்படிங்கிறது தான். விஜய் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அப்படி பேசியிருக்கணும். என்ன பேசினார் எக்ஸாக்டா நான் என்ன நடிப்புகள் இருந்தா இப்படியே வந்த நடிகைகளோட இடுப்பை கிள்ளிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரியான பேச்சு பேசிட்டார். இது சரியா? முதல்ல தப்பு. எல்லாருமே ஒரு துறையில தான் இன்னொரு துறைக்கு வரோம். நேரடியாக பிறக்கும் போதே அரசியல்வாதியாக பிறகுறோம். நேராக பிறந்ததுமே ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே நேராக அரசியல் கட்சி போய் வேலை செய்கிறோமா? எல்லாருமே ஒரு வேலை செஞ்சு தானே வரோம். இவருமே போலீஸ்ல இருந்து தானே வந்தாரு. இவர் லத்தி வச்சு 4 பேர் அடிச்சுட்டு இங்க வந்துட்டு அதே இது பண்றாரு நம்ம கேட்கலாமா? கேட்க முடியாதுல்ல. அது அவரோட தொழில். இன்னொன்னு விஜய் 50 படத்தை மேல அடிச்சிட்டாரு. எத்தனை படத்தை இடுப்பகில்னாரு? எவ்வளவு நல்ல படங்கள் நடிச்சிருக்காரு, எவ்வளவு ஃபேமிலி படங்கள் நடிச்சிருக்காரு, இல்ல எவ்வளவு கிளாஸான படங்கள் நடிச்சிருக்காரு. இப்ப காதலுக்கு மரியாதை, போய் உனக்காகையோ, லவ் டுடேயோ, இதுல எல்லாம் அவர் இடுப்பகிலிட்டு இருந்தாரா? துள்ளாத மனம் துள்ளுமா, அவரோட சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை நீங்க எடுங்களேன். அவ்வளோ நல்ல படங்கள் பண்ணதுனால அவருக்கு இவ்வளோ லேடிஸ் ஃபேன்ஸ், இவ்வளோ குழந்தைகள் ஃபேன்ஸ் இருக்கிறது காரணம் அவர் அவ்வளோ நல்ல படங்கள் பண்ணார். ஆக்ஷன் படம் இல்லை, ஒரு மாதிரி கமர்ஷியல் படங்கள் பண்ணும்போது, மசாலா படங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி காட்சிகள் வச்சிருந்திருப்பாங்க, நடிச்சிருப்பாரு. எத்தனை இருக்கும்? ஒரு 5 படம். போய் உனக்கு முன்னாடி இவ்வளவு விட்டுருங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு 5 படத்தில் பண்ணியிருப்பாரா? அதை ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்து பேசுறது. ஆக்சுவலி கமல் சார் எலெக்ஷனுக்கு வரும்போது, போன எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைம்ல பிரச்சாரம் பண்ணும்பொழுது வானதி பேசினாங்க, நடிகைகளுக்கு உதட்டு முத்தம் கொடுக்குறவர் தானே இவர்ன்ட்டு பேசி, அதுக்கப்புறம் அவங்க வருத்தம் தெரிவிச்சாங்க. தப்பு, நான் அப்படி பேசிட்டு கூடாது. இமீடியட் அடுத்த நாள், அதுக்கு அடுத்த 2 நாள்ல வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க. அதனால அது மாதிரி இதெல்லாம் பேசக்கூடாது. பட் இப்படித்தாங்க பேசுவாங்க. அவ்வளவுதாங்க அவங்க ஸ்டாண்டர்ட். அவ்வளவு ஓகே. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு வராரு, போலீஸ் ஆஃபீஸர் வரலாம், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், எவ்வளவு பேர் அரசியலுக்கு வராங்க, எவ்வளவு பிசினஸ் பீப்புள் அரசியலுக்கு வராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, ஒவ்வொரு துறையிலிருந்து வராங்கல்ல, லாயர்ஸ் வராங்க, சமூக ஆர்வலர்கள் வராங்க, எவ்வளவு பேர் வராங்க. அவங்க தொழில அவங்க ஒண்ணு செய்வாங்க. இவரோட தொழில் இது. சினிமால இடுப்புகில்றதோ ரொமான்ஸ் காட்சிகள் நடக்கிறதோ உலகம் முழுக்க இருக்கு. இந்த விஜய் மட்டும் தான் நடிச்சாரா? கமல் சார் மட்டும் தான் நடிச்சாரா? சினிமாங்கிறது அது அந்த தொழிலுக்கு அது தேவைப்படுது. அதுக்கான விஷயத்த அவங்க செஞ்சிருப்பாங்க. அடல்ட்ஸ் மூவி எல்லாம் ஒண்ணு நடிச்சிட்டு வரலையே. அப்படி வந்தாலும் தப்பு இல்லை. ஓகே, அப்படி வந்தாலும் தப்பு இல்லை. அது என்னோட வேலை, நான் செஞ்சேன். இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னா நியாயம், அது அவங்களோட உரிமை. அரசியல் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத விமர்சிக்கணும். நீ முன்னாடி எங்க பண்ணிட்டு வந்தாங்கிறதெல்லாம் தப்பு பண்ணிட்டு வந்தா சொல்லு. சும்மா ரோட்ல போற பொண்ணை இடுப்பக்கு பிடிச்சி இழுத்தாருன்னா சொல்லு. இவர் மேல பாலியல் வழக்கு இருக்கு, இது மாதிரிலாம் பாலியல் தொந்தரவுலாம் அத்துமீறல் பண்ணிட்டு வர இவர் அரசியலுக்கு வந்தா எப்படி இருப்பாருன்னு கேட்கலாம். அவர் ஒரு தொழில ஒரு சினிமால செஞ்சிருக்கிறாரு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் பேச முடியும். அவ்வளவுதான் உங்க தரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அது இவ்வளவு பெரிய தலைவர், ஒரு பெரிய கட்சிக்கு தலைவரா இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் அதை அவாய்ட் பண்ண வேண்டிய வார்த்தைகள் தான். அதான் சொல்றேன், அவாய்ட் பண்ண வேண்டிய வார்த்தைகள். அது எதுக்கு முதல்ல அதை பேசணும்? அவாய்ட் பண்ண வேண்டியது. அதை பேசினாதான் அவாய்ட் பண்ணணும். அது பேசவே கூடாது. அப்படி அந்த ஒரு டிஸ்கஷன் எதுக்கு? அப்ப அப்படிதான் தாட் ப்ராசஸ் இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதன் மனதளவு எவ்வளவு குவாலிட்டியா இருக்கானோ அந்த குவாலிட்டி தானே வெளியே வரும். அட்லீஸ்ட் ஃபில்டர் ஆகி வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஃபில்டர் ஆகி தான் வரும். நம்ம ஏன்னா மனசுக்குள்ள எவ்வளவு வக்கிரமும் கோபமும் குரோதம் இருந்தா கூட ஃபில்டர் பண்ணி தான் வெளியே வரும். ஃபில்டர் பண்ணாம அப்படியே வராது. ஃபில்டர் பண்ணி இப்படி இவ்வளவு வருதுன்னா அப்ப உள்ள எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் பொது வெளியில நம்ம பேசுற மாதிரி கிடையாது. பொது வெளியில பேசும்போது அங்க அவ்வளவு ஃபில்டர் ஆகி தான் வரும்.
நமக்கு 50% ஃபில்டர் ஆகி வந்து அங்கே 75% ஃபில்டர் ஆகி தான் வரும். 75% ஃபில்டர் ஆகி இது வருதுன்னா அப்போ ஃபில்டர் ஆகாம என்ன வரும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இவங்களோட தரம் என்ன, குவாலிட்டி என்னன்னு யோசிச்சு பாருங்க. இவங்களே போதும் அவங்களோட கட்சியை ஊத்தி மூட்டுறதுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் விஜய்க்கு வந்து பிளஸ்ஸா தான் மாறும். இது எந்த வகையிலும் விஜய்க்கு மைனஸா மாறாது. அவங்க வேணா 5 பேர் சொல்லிட்டாங்க அப்படி. நான் இருக்க கருத்துல தான் நீங்களும் இருப்பீங்க. அது அவர் சினிமா நடிகருங்க, அவர் அதை நடிச்சாரு. இதை ஒரு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. இவரு அரசியல் என்ன பண்றாருன்னு சொல்லுங்க. அரசியல் விமர்சனம் வைக்கிறாரு, அதுல சரி தப்ப நம்ம விவாதிக்கலாம். அதை விட்டுட்டு இதெல்லாம் சொல்றதுங்கிறது வந்து அது அவருடைய தரத்தை காட்டுகிறது. அவர் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியது. விஜய் அவர்களும் இதுக்கு எந்த ஒரு எல்லாரும் கேட்டாங்க, என் விஜய் அவர்கள் இதுக்கு எதிர்ப்பே தெரிவிக்கல, இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட எதிர்ப்பு தெரிவிக்கலையா? இதுக்கு எதுக்கு விஜய் போய் பதில் சொல்லிட்டு இருக்கணும்? அவசியமே கிடையாது. ஓகே, அதெல்லாம் அவசியம் கிடையாது. அவர் மீது அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியல் ரீதியா ஒரு விமர்சனத்தை, நல்ல விமர்சனத்தை வைங்க, அவர் பிற்காலங்களில் பதில் சொல்லலாம். அப்பவும் சொல்றதும் சொல்லாத அவரோட விருப்பம் தான். அது நம்ம விருப்பங்க. நீங்க என்ன வேணா சொல்லலாம் என் மேல விமர்சனம். அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணுமா வேணாமாங்கிறது என் விருப்பம் தானே. புரியுது. நீ சொல்லிட்டு போ அப்படின்னு கூட நான் இருக்கலாம். நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. நான் யாரும் மக்களுக்கு தெரியுங்கிற மோடல் நான் இருந்தா விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறான், இதை நான் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா தெளிவுபடுத்தலாம். அது அவங்க டிசிஷன். ஓகே, அதுவும் இதுக்கெல்லாம் வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. விஜய் சொல்ல வேண்டியதில்லை, விஜய் கட்சிக்காரர்கள் சொல்ல வேண்டியதில்லை. பட் நிறைய ராஜ்மோகன் எல்லாம் பேசினாரு நிறைய. ஆமா, அவங்க போதும். புரியுது. அவர் போதும். அந்த மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்களே போதுமானவர்கள். என்ன கேட்டா அவங்களே சொல்லக்கூடாது. இதெல்லாம் அவங்களே இதை பத்தி பேசக்கூடாது. இதெல்லாம் பதில் சொல்லக்கூடாது முதல்ல. ஏன்னா மைக்கப்பட்டு நான் என்ன வேணா பேசலாம். எல்லாத்தையும் பதில் சொல்லிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேலையை பார்க்கணும், அதுதான் முக்கியம். இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்குமே எனக்கு அவர் சொன்ன இன்னொரு இதையும் உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும் தோணுச்சு. டக்குனு அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களை பார்த்து அவர் டிஎம்கேவோட பி டீம்பா அப்படின்னு. இந்த கருத்து சரியா? இல்லை, அவங்க அவர் பிஜேபி பி டீம் சொல்றாங்க, அவங்க டிஎம்கே பி டீம் சொல்றாங்க. யார் வந்தாலும், யார் அரசியலுக்கு வந்தாலும் நம்ம அவங்களை ஏதோ ஒரு வகையில் அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு இஷ்யூலையும் அவர் எடுக்கிற ஸ்டாண்டை வச்சு, அவர் பேசக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் மக்களை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று, எந்த பி டீமாக இருந்தாலும் ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது, வெளுத்துரும். ஓகே, சில பேருக்கு கொஞ்சம் டைம் ஆகும், சீமான் மாதிரி. சில பேருக்கு சீக்கிரமாக வெளுத்துரும். ஓகேவா? ஸோ அதனால ரொம்ப அனுமானத்துக்கு போக வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சீக்கிரம் வெரி பிகினிங் ஸ்டேஜ்லேயே இவர் பிஜேபி பி டீம் தான் அப்படின்னு கமலை சொன்ன மாதிரி சொல்லிடாதீங்கன்ற, அல்லது இவர் புதுசாக நீங்கள் இவர் திமுக பி டீம்னு சொல்லிடாதீங்கன்ற. ஓகே, அவர் எப்படி திமுக பி டீமா இருக்க முடியும்? இல்லையா? அதுதான் ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திமுக பி டீமா இவங்க என்ன சொல்றாங்க? என்ன விதத்துல திமுக பி டீம் சொல்லுங்களேன். இவர் வந்து தனியா வந்து கட்சி தொடங்குறதுனால இவர் வாங்க போற ஓட்டுகள்லாம் அதிமுக ஓட்டுகளை வாங்குவாரு. அதாவது திமுக ஓட்டு எந்த ஓட்டையும் இவர் வாங்க போறது இல்லை, மற்ற ஓட்டுகள் தான் வாங்க போறாரு. அப்படிங்கும்போது அப்ப மற்ற ஓட்டுகள் செதட்டும் போது திமுக ஈஸியா ஜெயிச்சிடும், அதனால இவரை கொண்டு வராங்க அப்படின்னு மீன் பண்றாங்களான்னு தெரியல. அப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்காக விஜயை கொண்டு வந்து திமுகவை திட்ட விடுறதுக்கு திமுக ஒரு வேலை செய்வாங்க. யோசிச்சு பாருங்க. எப்படியும் விஜய் வந்து திமுக ஓட்ட வாங்க போறது இல்ல, அவங்க ஓட்ட தான் வாங்க போறாரு. கரெக்டா? இப்ப இதுக்காக என்ன திட்டு அவங்க ஓட்ட வாங்குறதுக்காக ஒரு ஆளை கொண்டு வருவாங்களா? ஓகே, ரீசெண்டா வீடியோ எல்லாம் கூட வெளியிட்டு இருந்தாரு. விமன்ஸ் டேக்கு வீடியோ போட்டு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே அந்த வீடியோ இந்த மாதிரி அறிக்கை தான் வந்துட்டு இருக்கு. நம்ம ரொம்ப நாளாவே பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இது எப்படி கரெக்டா அமைதி நினைக்கிறீங்க? எல்லாரும் அதே ஒரு கருத்தா ஷூட் முடிச்சுட்டு தான் அவர் வர முடியும்னு நினைக்கிறேன். நான் ஷூட்ல இருக்காரு, படம் முடியல இன்னும். ஸோ படத்துக்கு நடுவில் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. இப்போதைக்கு வீடியோ அரசியலும் அறிக்கை அரசியல் தான் பண்ண முடியும். என்ன கொஞ்சம் அவசரப்பட்டு மற்றவங்கள மாதிரி நாங்கள் அறிக்கை விடுறது, இது மாதிரி பண்றதெல்லாம் போட்டோ போஸ்ட் கொடுக்க வேலையெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொன்னார். அதான் தப்பு. விஜய் அப்படி பேசின்னு அவரே அதான் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ அப்படி பேசினதான் தப்பாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அவர் வேற மாதிரி பிளான்ல இருக்கிறதா தகவல் வருது. நிறைய சுற்றுப்பயணம் போற மாதிரியும் அடுத்தடுத்து வேற பிளான் வச்சிருக்கிறதா தகவல் வருது. இது வரைக்கும் பொறுத்துட்டோம். இப்ப இந்த கேள்வி இல்லைங்க, நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, நீங்க முழு நேரமா உள்ள நிற்க வேண்டியது இருக்குங்கிற கேள்வி இருக்கு. ஆனா நம்ம தான் சொல்றோம், எதுக்கு படத்தை நிப்பாட்டணும்? ரெண்டு ஸ்டேட்டஸ்லயும் இருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நானே சொல்லியிருக்கேன், வருஷத்து ஒரு படமா நடிக்கலாம் சொல்லியிருக்கேன். அப்ப நாளைக்கு அவர் ஷூட்டிங்ல இருக்கும்போது கொஞ்சம் பிஸியா தான் இருப்பார், பேச முடியும். நம்ம இதே கொஸ்டின் வைப்போம் இல்லையா? இப்பவே வைக்கிறோம், அப்ப வைப்போம்ல. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து மொத்தமா முடிச்சுட்டு வரலாம்னு நினைக்கிறேன். சரி, இது வரைக்கும் பொறுத்துட்டோம். அதுக்காக இதை அவர் பேசாம இருக்க நான் நியாயப்படுத்தல, தப்பு தான், அவர் பேசணும். பட் அவருக்கு டைம் கிடைக்கலையா இருக்கும், வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் படம் ஷூட் முடிகிற வரைக்கும் பொறுப்போம் இல்லையா? இனி வேற வழி இல்லைங்க. இன்னும் ஒரு வருஷம் கூட இல்லை எலெக்ஷனுக்கு. கரெக்டா ஒரு வருஷம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் அவர் லேட் பண்ண மாட்டார். இப்ப ஷூட் அதிகபட்சம் ஒரு மாசத்துல முடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஏப்ரல் மேல இருந்துலாம் களத்துல இறங்கி தான் ஆகணும்னு நினைக்கிறேன்.
இறங்குவாரு. சார் இது வரைக்கும் பொறுத்துட்டோம், அது இன்னும் கொஞ்ச நாள் பொறுப்போம், 2 மாசம் கூட பொறுப்போமே அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறேன் நானு. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும் திரைப்படங்கள் பற்றியும் அரசியல் பற்றியும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.